चिकन बिरयानी बीफ கரெக்டாக நம்ம சித்தங்குட்டை வந்துட்டேங்க. சித்தங்குட்டையிலேருந்து அந்த ரிவருக்கு தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த தெரியுதுங்களா தார் ரோடு இதுதான் நம்ம உள்ளே கட் பண்ணி போக போகிறோம். யாரும் தெரியலைங்க. ஆற்றுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய் கிடச்சிருச்சு. நம்ம சித்தங்குட்டை ஆற்றுக்கு போயிட்டுருக்குங்க. போகிற வழியில் நடந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் போக முடியலைங்க. வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளியும் வெடுமா இருக்கிறதுனால நம்ம ட்ரிபிள்ஸ் தான் வந்துருக்குங்களா, அதனால் வண்டியில் போக முடியல. அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நானும் அப்புறம் இந்த ஒரு பையன் போயிட்டுருக்கோம். மொட்டை அடிச்சிட்டாரு, அதனால் வந்து அவர் பேஸ் காட்ட மாட்டார். அது திடீர் அவரை பார்த்துடலாங்க. இங்கேருந்து பார்த்தா சும்மா வியூ செம்மையாக இருக்குங்க. இருங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். வந்தேங்க. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சரி எப்பவுமே நம்ம குக் பண்ணி தாங்க சாப்பிடுவோம். இன்றைக்கி குக்கிங் வேணான்ட்டு நம்ம பிரியாணி தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பிச்சிக்குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹர்ஷாக்னு ஒரு பாய் வந்து பிரியாணி கடை வச்சுருக்காரு. அங்கே போனேங்க. 3 பேர் பார்த்திங்கன்னா 3 பிரியாணி அப்புறம் ஒரு சில்லி கட்டணும் வாங்கிட்டு சரி வீட்டிலே சாப்பிட்லான்னா நல்லா இருக்காது, கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்காது. டைமிங் வேறு நம்மளுக்கு நிறைய இருக்குதுங்க. அதனால் சரி ஆற்றுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் 3 பேர் கிளம்பிட்டோம். இப்போது தென்னை மரம் இருக்குங்க. இன்னும் நம்ம எல்லையும் பிடிச்சோம்னாலும் திட்டிடுவாங்க. அதனால் சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த மந்த்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. நம்ம நடக்க முடிய மாட்டேங்கிற முடிச்சளவுக்கு நம்ம குளிமான பொருளாக சாப்பிடணும். ஹீட்டான பொருளாக சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். இந்த தர்பூசணி அப்புறம் இந்த ஜூஸு இளநீ இந்த மாதிரி தாங்க குடிக்கணும். டீ எல்லாம் சாப்பிட்றாதீங்க. நல்லா அதிகமாக டீ சாப்பிடுவேன். டீ சாப்பிட்டு அப்புறம் வயிறுலாம் வலிக்குதுங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஹீட்டான இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மிக கூலிங்காக சேர்த்திங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி நார்மலாக வச்சு முடியும். இல்லைனா நிறைய பிரச்சனை வந்துடுங்க. எப்படியோ வாக்கிங்லாம் வந்துட்டோங்க. ஆற்று பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஃப்ரீயாக இந்த டைமில் வந்து பாருங்கள். எங்கள் ஏரியா சைடு சூப்பராக இருக்கும். ஆனால் லொக்கேஷன் வேணால் நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றேன். மறக்காமல் வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிடையாதுங்க, இதே கடல் மாதிரி இருக்குதுங்க. பார்த்தீங்களா, தண்ணி அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி தாங்க கடல் மாதிரி இருக்கும். பார்க்குறக்கே சும்மா சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கையில் எப்பவுமே பணம் பண்ணிட்டு நம்ம வேலை நோக்கி போயிட்டுருக்கூடாதுங்க. அப்பப்போ சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் இருந்தால் தான் வாழ்க்கை நம்ம சூப்பராக போகும். நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ணாமல் போனால் வேலைன்னு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கடைசிக்கு நம்ம என்ன பிறந்து என்ன கொண்டு போனோம் என்ன பண்ணோம் எதுவுமே இருக்காதுங்க. அதனால் எது அனுபவிக்க மட்டும் தான் முடியும். ஆனால் இருக்கிறப்போ எப்படியும் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிக்கோங்க. போனதுக்கப்புறம்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. வெளியூர்லாம் வந்திருக்காங்க. தார் கார் ஒன்று நின்றுக்குது. அப்படியே அங்கே ஆத்தோரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டு போட்டு சமைச்சு சூப்பராக சாப்பிட்ருக்காங்க. சும்மா ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குங்க. இந்த ஆஃப் ரோடோட ஆசைப்படுறவங்கள மறக்காமல் இங்கே வந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பக்கமாக ரீச் ஆகிட்டுங்க. ஆற்றுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குது. எங்கள் ஊரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஷூட்டிங் கூட எடுக்கலாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமு ஷூட்டிங்கெலாம் எடுக்கிறதுக்கு மறக்காமல் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். மரம் நம்ம கோல்டெல்லாம் பிடிச்சதுன்னா நம்ம ஆவி பிடிப்பாங்க இல்லைங்க, அதுதான் இந்த மரம். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்டிஃபிக் பேர் வந்து யூகாலிப்டஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது மருத்துவ குணம் வாய்ந்த மரங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் சைடு இந்த ரிவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். நீங்கள் ஆற்றுல வந்து நல்லா விளையாண்டுட்டு ஃபுல்டே விளையாண்டுட்டு எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிச்சிக்கும். மறக்காமல் நீங்கள் இந்த இலையை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா வீட்டில் ஆவி பிடிச்சிங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு சரியாயிடும். ஒரு சில பேருக்கு சரியாயிடும், ஒரு சில பேருக்கு சரியாகலாம். நம்ம டேப்லெட் தாங்க யூஸ் பண்ணணும். இது மறக்காமல் வந்து இது யாராச்சும் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். உள்ளதாக இருக்குது பிரியாணி சில்லியில். இவங்க தான் நம்ம நண்பர்கள். ஐயோ சில்லிங்க. இது இந்த பிரியாணிக்கு சாப்பிட்றக்கூடிய ஐட்டம். இது வந்து பிரியாணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம தலைவருக்கு, செகண்டு நம்ம யூடியூபர் ப்ரோ தலை. சூப்பர்ண்ணா. எத்தனை லெக் பீஸ் வச்சுருப்பாங்க நாங்களாம். லப்பர் பேண்டுக்கு பிடிக்க மாட்டேங்கிறீங்கப்பா. அவர் ஒரு லெக் பீஸ் தெரியுது. டன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்சலில் ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கு, அப்புறம் நம்ம வரும்போதே சில்லி வாங்கிட்டு வந்தோம், அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரமாலாம் ஊற்றி சாப்பிடுவாங்களா சாம்பார் மாதிரி, அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. மொத்தமாக 3 பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். இந்தாங்க வீடியோ பாரு உங்களுக்கு ஒரு பாய்.
அவளுக்கு தான் தெரியும் குண்டி வெளி என்னென்னு. ஆமாங்க, என்ன தத்துவமாக பேசிட்டு வேறு வந்துருந்து. நீ தேர மாட்டடா நீ. இனிமேல் நீ என்ன மட்டும் பிரியாணி வாங்கி மட்டும் கொடு, வந்துடாத. இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு அருமையான ஸ்பாட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்குங்க. அப்படியே அதோட சைடு வியூ மட்டும் பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம கோத்தகிரி மலைங்க. கோத்தகிரிக்கு மலைக்கு அடியில் பார்த்திங்கன்னா நம்ம ஆறு இருக்குது, அங்கே தான் நம்ம இருக்கோம். தண்ணியெலாம் உட்காந்துருந்தோம். பார்த்தீங்கன்னா ஐஸ் பார்த்திங்கன்னா நம்மளை தேடியே வந்திருக்குது. எவ்வளோ பரவாயில்லைங்க. நீங்களே எங்கள் ஊருக்கு வாங்க, இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் சாப்பிட்லாம். வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கேயே உட்காருங்க. இந்த மரத்துக்கரில் ஐஸ் தரணும் ஒரு வாங்கி சாப்பிடுங்க. பார்த்தீங்களா, நம்ம பைப்பில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. ரொம்ப தாகம் தான் நம்ம பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில்டராகி வரும். பிடிச்சிக்கிட்டா தாகலாம் அடைஞ்சிடும். கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வரும். நல்லா பிடிச்சி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபில்டராகி தான் வரும். எப்படியாங்க இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சுது. அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். அடுத்த வாரம் கண்டிப்பாக இன்னொரு நல்ல ஸ்பாட்டுக்கு போய் நம்ம வைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.